கோவை ஈஷா யோகா மையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்த பள்ளியின் நிர்வாகி ஆனந்த் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். பண்டைய கால குருகுல கல்வியை தற்போது உள்ளவர்கள் பயன்பெறும் விதமாக பாடசாலை செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் இந்த பாடசாலைக்கு இல்லை என்கிற போதிலும் மாணவர்கள் தனித்துவத்துடன் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டே பணிகள் தரப்படுவதாகவும் அவர்களுக்கு தண்டனை அளிக்கும் நோக்கில் பணிகள் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முடிச்சதுக்கப்புறம் அவங்க காலேஜ் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் இது போன்ற பணிகளுக்கு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இது வந்து அரசு அங்கீகரிக்காது இல்லையா? இல்லை, அதுக்கு தான் சொல்கிறோம். இந்த 10th 12th வந்து அவங்க அப்பேரே இந்த எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க வந்து அந்த வாட் எவர் இஸ் த சர்டிஃபிகேட் வாங்கிக்க முடியும். முடிச்சதுக்கப்புறம் அவங்க காலேஜ் வந்து ஃபார்மல் காலேஜ் சிஸ்டம்குள்ளார போயிட்டு ப்ராப்பர் ஜாப் அண்ட் இது அந்த சிஸ்டமில் போனோனால அதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குதுல. அது வந்து க்ளோஸ் டவுன் ஆகலைன்றது தான் மீன் பண்ணுறோம். ஆனால் இந்த சம்ஸ்கிருதி பாடசாலை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக இது வந்து உருவாக்கப்பட்டது.